பரமசிவ சாட்சா்காரம் யாருக்கு கிடைக்கும்? முயற்சியாளருக்கா, முழு ஒப்படைப்பு கொண்டவருக்கா? முயற்சி அப்படிங்கிறது பெருமானுடைய அருளால் வருவது, முழு ஒப்படைப்பு என்பது முயற்சியினால் வருவது. ஆத்ம விசாரமா, ஆத்ம சரணாகதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெருமானுடைய அருளா, நம்முடைய சுயமுயற்சியா, இந்த ரெண்டுல எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் சுயமுயற்சியே பெருமான் அருளால் தான் வருகின்றது, முழு சரணாகதியும் முயற்சியினால் தான் வருகின்றது. இது ஒன்னோட ஒண்ணு சிக்கின அந்த வர்ச்சுவஸ் சர்க்கிளுங்க. முயற்சியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சரணாகதி வர ஆரம்பிக்கும். ஒண்ணும் இல்லைங்க, எல்லா முயற்சிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் முழு சரணாகதி வரும். அது வரைக்கும் முழு சரணாகதி வராது. அதனால முயற்சி செய்து 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 முழு சரணாகதிக்கான பக்குவத்திற்கு வர வேண்டும். அப்ப முழு சரணாகதிக்கான பக்குவத்துக்கு வர்றதுக்கே முயற்சி வேணும். அதே மாதிரி முயற்சி பண்ண பண்ண முழு சரணாகதிக்கான, முழு ஒப்படைப்புக்கான பக்குவம் வர ஆரம்பிக்கும். முழு ஒப்படைப்புக்கான பக்குவம் வர வர சரியான முயற்சி எது அப்படின்றது புரியும். இது எல்லாமே ஒரு விஷய சர்க்கிள்ங்க, தனித்தனி இல்லைங்க. இந்த முழு முயற்சியும் முழு ஒப்படைப்பும் தனித்தனியானதல்ல. இது அத்தனையும் ஸ்பான்டேனியஸா நடக்கும், சைனர்ஜெட்டிக்கா நடக்கும், சைமல்டேனியஸா நடக்கும்.